ஆண்டு கஷ்டப்பட்டோம், பல ஆண்டு கஷ்டப்பட்டு, பல ஆட்சி கஷ்டப்பட்டு, பல ஆட்சி கடந்து வந்தோம். எங்களுக்காக கடந்து வந்து எங்களுக்காக முன்ன நின்று இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எங்களை இந்த பட்டா வழங்கி கொடுத்த எங்கள் அண்ணா ஈஆர் ஈஸ்வரன் அவர்களுக்கு எங்களது ஊர் பொதுமக்கள் சார்பாக மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி அண்ணனுக்கு நாங்கள் எப்பொழுதுமே எங்கள் இந்த ஊர் பொதுமக்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்காக எங்கேனாலும் சரி அவரோட பின்னாடியே வருவோம். அவர் எங்கே கூப்பிட்டாலும் எங்கே அதுக்கு வந்தாலும் அவர் பின்னாடியே கோயில் கட்டிக்கிட்டோம். நீங்க வந்து காலு கொஞ்ச நேரம் எங்க நல்லா இருக்குங்க சார், பரவாயில்ல. எங்களை வந்து சார் ஏதோ ஒரு பக்கத்துல பெண்கள் ஒரு சண்டை வந்தா கூட புறம்போக்குல இருக்கிறவங்க வாய் பேசுறீங்க, எங்களை கேவலமா பேசினாங்க. நாங்க அப்பயே சொன்னோம் சார், அவங்க வந்த நேரம் எங்களுக்கு பட்டா கொடுக்கணும், நாங்களும் அந்த பேர் வாங்கணும், பட்டா வாங்கி நானும் பட்டால இருக்கிறேன்னு அந்த என்ன சொன்னா பாருங்க. புறம்போக்குல இருக்கிறவங்க சட்டம் பேசுறியான்னு என்ன கேட்டா பாருங்க. அந்த கேள்வி நான் நாளைக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்ல போறேன். எனக்கு ஈஸ்வரமூர்த்தி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அவர் வந்து எனக்கு பட்டா கொடுத்துட்டாரு. நான் இன்னைக்கு வாங்கிக்கிட்டேன், சனிக்கிழமை இன்னைக்கு 8 மணிக்கு வாங்கிக்கிட்டேன். நான் பட்டா வாங்கிக்கிட்டேன். என்ன நீ கேட்ட புறம்போக்கில் இருக்கிறவங்களுக்கு சட்டம் பேசுற வாய்க்காரின்னு கேட்டாங்க. அதை வந்து உங்களை நன்றி சொல்லி நான் உங்ககிட்ட நாளைக்கு நான் சொல்ல போறேன் சார். இனிமே கண்டுல பட்டா போதும். கண்டுல பட்டா நீங்க வந்து உங்களுக்கு என்ன தாத்தா சார் கொஞ்சம் வாய்ப்பு ஒன்று கேட்டேன் சார். வந்து உங்களுக்கு என்னமா வேணும் நீங்க தான் என்ன கேட்டீங்க. நான் கும்பல்ல கேட்டனால உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு விளக்கமா சொல்றேன் சார். ஆனா நான் தான் நாங்கள் கஷ்டப்பட்டோம் சார். ஒரு நாள் எங்களுக்கு வீடு இல்லை சார், ரொம்ப ஓட்டு வீட்டில் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பசுமை வீடு போட்டு கொடுங்கன்னு சொன்னதுக்கு பட்டா இல்லை, உங்களுக்கு பட்டா இருந்தால் தான் போட்டு தருமே, பட்டா இல்லாத ஒன்றும் பண்ண முடியாது சார். நாங்கள் இன்னும் அந்த அட்டை வீட்டில் தான் சார் இருக்கிறோம், எங்களுக்கு எந்த வசதி இல்லை. இந்த மாதிரி நான் கேட்டதுக்கு சரி பட்டா வந்தா நான் தாரேன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நீங்க வந்து எங்களுக்கு காலை வச்சது, தண்ணி வசதி இருக்குது, மழையும் அடிக்கடி நல்லா பெய்யுது, செல்வாக்கும் இருக்குது. அன்னன்னைக்கு மழையும் பெய்யும், தண்ணியில மலையிலே தான் தண்ணியிலேயே நடக்கணும். நீங்க வந்தது எங்க ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல, எங்களுக்கு ரத்தமேடு மங்கள் ரத்தமேடு. நான் மல்லிகா.